Welcome to the world of BF Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்ஸ்டாகிராம் அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த ரீல்ஸ் வீடியோ எப்படி KineMaster அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவில் ரொம்பவே சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள் மொபைலில் இருக்க KineMaster அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ரேசியோ சைஸில் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்துட்டு உள்ளே போய்க்கோங்க. இப்போ மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜ் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இமேஜ் கரெக்டான ரேஷியோவில் இல்லை அப்படின்னாக்கா மேலே ரைட் சைடு இருக்க இந்த பேன் அண்ட் ஜூமிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜை தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு இருக்க இந்த ஈக்குவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துக்கோங்க. இந்த இமேஜோட டியூரேஷனை கரெக்டாக 11 செகண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நம்மளை டெம்ப்ளேட்டில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த 2 டெம்ப்ளேட்டும் ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. அதில் சாங்னு போட்டிருக்க அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு இருக்க அந்த ஒயிட் பாக்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து ஃபில் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். ஃபில் ஸ்க்ரீனில் ஆட் ஆனதுக்கப்புறமா பேக் வந்துக்கோங்க. ஒன்ஸ் பேக் வந்துட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே, பேக் வந்துட்டு இன்னொரு டெம்ப்ளேட் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை வந்து எடுத்துக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபோல்டரில் அந்த வீடியோ வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா மிக்சர்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோவில் உள்ள ஆடியோ வந்து ஆஃப் ஆயிரும். இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துக்குவாங்க. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபில் ஸ்க்ரீனில் இந்த டெம்ப்ளேட் ஆட் ஆயிரும். இப்போ அகைன் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பிளண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதில் என்ன எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அப்படியே சைடில் ஸ்க்ரால் பண்ணுங்கள். டைம் லைனை கரெக்டாக 07.154 இந்த இடத்துல டைம் லைன் வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு புக் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ண டெம்ப்ளேட்டு எந்த அளவுக்கு டைம் லைன் இருக்கோ ஸோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண அந்த இமேஜோட டியூரேஷனை கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் புக் மார்க் பண்ண இடத்துல டைம் லைனை கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த இமேஜ் ஆட் பண்ணீங்களோ சேம் அதே இமேஜை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சைடில் கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு இமேஜை வந்து கிராப் பண்ணிக்கலாம். அதாவது ஃபேஸ் வந்து தெளிவாக தெரியணும் அந்த அளவுக்கு கிராப் பண்ணிட்டு நான் இப்போ கிராப் பண்ணியிருக்க சைஸுக்கு கரெக்டாக கிராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. இமேஜை கரெக்டாக கிராப் பண்ணதுக்கப்புறமா அந்த இமேஜை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த இமேஜை மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜுக்கு நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணலாம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு கீ ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் அதுவே ஆட் ஆயிரும். இப்போ லைட்டாக சைடில் வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இமேஜ் எந்த சைடு மூவ் ஆகணுமோ அந்த சைடு லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த இமேஜோட எண்டிங்க்கு போய்க்கோங்க. அந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் இன்னும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மூவ் ஆகணுமோ ஸோ அது வரைக்கும் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆங்கிளில் மூவ் ஆகணுமோ அந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த இமேஜை 2 டூப்ளிகேட் லேயர் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அகைன் லேயரை கிளிக் பண்ணி மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டூப்ளிகேட் லேயரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இமேஜை கரெக்டாக க்ராப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டாக இருக்க இமேஜுக்கு கீழே இந்த இமேஜ் இருக்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு இருக்க இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் வந்து கிடச்சிரும். இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு தேர்டாக வந்து அந்த இமேஜை மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா நீங்கள் தேர்டாக ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜுக்கு நாம் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க அந்த கீ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இமேஜுக்கு எப்படி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்களோ சேம் அதே மாதிரியே இந்த இமேஜுக்கும் கரெக்டாக கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கீ ஃப்ரேமை கரெக்டாக ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரெண்டாவதாக இருக்க இந்த சென்டராக இருக்க இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு மேலே இருக்க அந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேஜிக் ரிமூவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணியிருக்க இமேஜ் PNG கன்வெர்ட் ஆயிரும். இப்போ லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு டூப்ளிகேட் லேயர் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது நீங்கள் டூப்ளிகேட் பண்ண அந்த 2 இமேஜுமே கடைசியாக இருக்கும். அதில் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க அந்த கீ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற மாதிரி கீ ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளிற செகண்டாக இருக்க இந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு
இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இமேஜ் லெஃப்ட் சைடு இருந்து மூவ் ஆகிற மாதிரி லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணதுக்கப்புறமா தேர்டாக ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் எந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் இமேஜ் இருந்துச்சோ அதே இடத்துல இந்த இமேஜை கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படின்னாக்கா பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக 60 வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டூப்ளிகேட் பண்ண இன்னொரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கீ ஃப்ரேமை எப்படி ஆட் பண்ணீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்க அந்த கீ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைடு வந்து இமேஜை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இமேஜ் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ரைட் சைடு வந்து இமேஜ் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா ஒன்ஸ் பேக் வந்துட்டு ரைட் சைடு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதோட வேல்யூவும் கரெக்டாக வந்து 60 வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நீங்கள் ரெண்டாவது ஆட் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடுக்கு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பிரிங் டு ஃப்ரண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லா இமேஜ் லேயருக்கும் ஃப்ரண்ட்டில் இந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே சைடில் ஸ்க்ரால் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த வீடியோவை மேலே இருக்க அந்த கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா வீடியோ வந்து ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் ப்ரீசெட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆயிரும். நீங்கள் ஓனாக எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.